கொக்கு டிவி. கோழி மற்றும் வாத்து. ஒரு கிராமத்தில் சில கோழிகள் இருந்தன. சில நாட்கள் கழித்து கோழிகள் முட்டையிடத் தொடங்கின. அப்போது ஒரு கோழி வீட்டின் கூரையின் மேலிருந்து முட்டை போட்டது. அச்சச்சோ, முட்டை கீழே விழுந்துருச்சே, இப்போ என்ன பண்றது? அந்த முட்டை உருண்டு அருண் சைக்கிளில் உள்ள கூடையில் விழுந்தது. அம்மா, நான் தோழி வீட்டுக்கு போட்டு வரேன். சரி அருண். அருண் சைக்கிளில் சென்றான். வா அருண், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அருண், உன் சைக்கிளில் முட்டை இருக்கு. இந்த முட்டை இங்கு எப்படி வந்தது? எங்க வாத்து முட்டை மாதிரி இருக்கு. எப்படியோ இங்க வந்திருக்கு போல. அந்த வாத்து கிட்டையே இந்த முட்டையே வச்சிடுவோம். சரி, நாளை பள்ளியில் சந்திப்போம். 2 நாட்கள் கழித்து முட்டை குஞ்சு பொரித்தது. இது கோழி குஞ்சாச்சே, நம்ம கிட்ட எப்படி வந்துச்சு? அம்மா, அம்மா, நான் உன் அம்மா இல்லை. நான் வாத்து, உன் அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். அப்போது அங்கு ஒரு கழுகு வந்தது. கழுகு நண்பா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். சரி சொல், நான் செய்கிறேன். இந்த கோழி குஞ்சை அதன் அம்மாவிடம் சேர்க்க வேண்டும். சரி, என் மீது ஏறுங்கள், போய் கண்டுபிடிக்கலாம். வாத்தும் கோழி குஞ்சும் கழுகின் மீது ஏறிக்கொண்டன. சிறிது தூரம் சென்றவுடன் கீழே கோழி இருந்ததை பார்த்து அதன் அருகே சென்றது. கோழியே, இது உன் கோழி குஞ்சு தானே? ஆமாம், இது என் கோழி குஞ்சுதான். காணோம்னு தேடிட்டு இருந்தேன். எப்படியோ என்னிடம் சேர்த்து விட்டீங்கள், ரொம்ப நன்றி. வாத்தும் கோழியும் நண்பர்களாகிவிட்டனர். அவைகள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம் தூய்மையான அன்பு இருந்தால் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அவை நம்மிடமே மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் என்பதாகும். யானை மற்றும் பன்றி. ஒரு காட்டில் ஒரு பெரிய யானை இருந்தது. அந்த யானை காட்டில் உணவு உண்ணிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பியது. பன்றிகள் அழுக்கு சேற்றில் விளையாடிக் கொண்டிருந்தன. யானை செல்லும் வழியில் சேற்றில் நனைந்த ஒரு பன்றி எதிர் திசையில் இருந்து வருவதை கண்டது. யானை அமைதியாக அந்த பன்றிக்கு வழிவிட்டு ஒரு பக்கம் நகர்ந்தது. அந்த அழுக்கு பன்றியை கடந்து செல்ல அனுமதித்து பின் பயணத்தை தொடர்ந்தது. பின்னர் அசுத்தமான பன்றி தன் நண்பர்களிடம் ஆணவத்துடன் இவ்வாறு கூறியது. பார், நான் எவ்வளவு பெரியவன். யானை கூட என்னை கண்டு பயந்து நான் கடந்து செல்ல வழிவிட்டது. இதை கேட்ட சில யானைகள் பயத்தால் நடந்ததா என்று தங்கள் நண்பரிடம் கேள்வி கேட்டன. யானை சிரித்துக்கொண்டே பதிலளித்தது. பன்றியை என் கால்களால் எளிதாக நசுக்க முடியும். ஆனால் நான் சுத்தமாக இருந்தேன். பன்றி மிகவும் அசுத்தமாக இருந்தது. அதை நசுக்கினால் என் கால் அழுக்காகிவிடும். நான் அதை தவிர்க்க விரும்பினேன். அதனால் நான் ஒதுங்கிவிட்டேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு புத்திசாலியானவர் ஒருபோதும் எதிர்மறை சகவாசத்தை தவிர்ப்பார், பயத்தால் அல்ல, தன் தூய்மையை இழக்காமல் இருப்பதற்காகவே என்பதாகும். பூனையாக மாறிய புலி. அருண், டாமி, காளை, பூனை காட்டிலிருந்து வீட்டிற்கு போகும் வழியில் ஒரு புலிக்குட்டியை பார்த்தனர். அது மிகவும் சிறியதாக இருந்தது. புலிக்குட்டியை அருண் தூக்கினான். இதை நம் வீட்டிற்கு கொண்டு போவோம். அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். அருண், என்ன இந்த பூனைக்குட்டி மிக சிறியதாக உள்ளது? அம்மா, இது பூனை இல்லை, புலிக்குட்டி. தம்பி, நான் குட்டி இல்லை, பெரிய புலிதான். காட்டில் உள்ள முனிவர் வளர்த்த மானை தின்று விட்டேன். அதனால் என்னை இப்படி செய்து விட்டார். என் பழைய உருவம் எனக்கு வேண்டும். நான் இனி எந்த விலங்குகளையும் பறவைகளையும் உண்ண மாட்டேன். சரி, அந்த முனிவரை பார்த்து உன் பழைய உருவத்தை மாற்றுவோம்.
அருண் புலியுடன் முனிவரை பார்க்க புறப்பட்டான். தம்பி, என்ன வேண்டும்? ஐயா, இந்த புலி மீண்டும் பழைய உருவத்தை அடைய வேண்டும். இந்த புலி யாருக்கும் துன்பம் செய்யாத மானை தின்றுவிட்டது. அதனால்தான் புலியை இவ்வாறு செய்தேன். ஐயா, புலி இனிமேல் சிறிய விலங்குகளை தின்னாது. தம்பி, புலி மீண்டும் பழைய உருவம் பெற நாளை ஒரு வழி சொல்கிறேன். சரிங்க ஐயா, நாளை மீண்டும் வருகிறோம். மந்திர கைகடிகாரம். அருணும் அவனுடைய பாட்டியும் சந்தைக்கு சென்றனர். அப்போது அருகில் இருந்த பசு ஒன்று அருணை பார்த்து கத்தியது. பாட்டி, பாட்டி, அந்த பசு நம்மை பார்த்து கத்துகிறது. அதற்கு பசி போல் தெரிகிறது. ஆமாம் அருண், அந்த பசுவிற்கு நாம் பழம் வாங்கி கொடுப்போம். அவர்கள் பசுவிற்கு பழம் ஒன்று கொடுத்தனர். பாட்டி, எல்லா விலங்குகளும் நம்மை போல் பேச தெரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இவர்கள் பேசுவதை ஒருவர் கவனித்துக் கொண்டு இருந்தார். தம்பி, இது ஒரு மந்திர கைகடிகாரம். இது உன் கையில் இருக்கும் வரை விலங்குகள் பேசும் மொழி உனக்கு புரியும் மற்றும் முன்னாலும் விலங்குகளுடன் பேச முடியும். அப்படியா? நன்றி ஐயா. அருண் அந்த மந்திர கைகடிகாரத்தை அணிந்து கொண்டான். அந்த நேரத்தில் மக்கள் கூச்சலிடும் சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? அது மக்கள் அங்கும் இங்கும் ஓடுகின்றனர். பாட்டி, அங்கே பாருங்கள், அந்த யானைக்குட்டி தான் கலாட்டை செய்கிறது. வாருங்கள், சென்று பார்ப்போம். யானைக்குட்டி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இந்த ஊர்ல வந்து கலாட்டை செஞ்சிட்டு இருக்க? பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீங்கள் பேசுவது எனக்கு புரியுது. எப்படி இது? இந்த மந்திர கைகடிகாரத்தின் சக்தியால் என்னால் உங்களை போன்ற விலங்குகளுடன் பேச முடியும். இந்த நகரத்தில் உள்ள ஒரு திருடன் தான் என் அம்மாவை பிடித்து கொண்டு வந்து விட்டான். என் அம்மாவை கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள். அப்போது அங்கு அருணின் நாய்க்குட்டி வந்தது. டாமி, உன்னோட மோப்ப சக்தியால் இந்த யானைக்குட்டியின் அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? என்னால் உதவ முடியும். அருண், டாமி மற்றும் யானைக்குட்டி அம்மாவை தேடி சென்றனர். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு மணியை பார்த்தனர். இது என் அம்மாவின் மணிதான். நாம் உன் அம்மா இருக்கும் இடத்திற்கு அருகில் வந்து விட்டோம் என தோன்றுகிறது. அவர்கள் மூவரும் அந்த அம்மா யானை இருக்கும் வீட்டிற்கு சென்றனர். இந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு இந்த மரங்களை எல்லாம் அந்த வண்டியில் எடுத்து வை. நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டும். அப்போதுதான் உனக்கு உணவு கொடுப்பேன். அதோ அவன்தான் உன் அம்மாவை பிடித்து வந்திருக்கிறான். வாங்கள், போய் காப்பாற்றுவோம். நீங்கள் இருவரும் அந்த திருடனை துரத்துங்கள். நான் உன் அம்மாவை காப்பாற்றுகிறேன். சரி. யானைக்குட்டியும் டாமியும் திருடனை விரட்டிவிட்டனர். அருண் அம்மா யானையிடம் சென்றான். யானையே, நாங்கள் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறோம். வா, நாம் இங்கிருந்து செல்லலாம். அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். அம்மா, இவர்கள்தான் அந்த மந்திர கைகடிகாரத்தின் உதவியால் என்னிடம் பேசி உங்களை காப்பாற்ற முடிந்தது. மிக்க நன்றி. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் எந்த விலங்குகளையும் துன்புறுத்தக்கூடாது என்பதாகும். திருடனிடம் நகையை மீட்ட கிளி. அலங்காநல்லூர் அழகிய கிராமம். ஜானு தன் வீட்டில் கிளி ஒன்று வளர்த்து வந்தாள். கிளிக்கு ஜானு பேச கற்று தந்தாள். அக்கா, அண்ணா, அண்ணா. ஜானு, ஜானு. என்ன வேண்டும் ரோசி? எனக்கு ஆப்பிள் வேண்டும். இந்த ஆப்பிள். கிளி ஆப்பிள் உண்ட பின் சிறிய ஊஞ்சலில் ஆடியது. ஜானு தன் வீட்டில் நகையை வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். அப்போது அவ்வீட்டின் அருகே வந்த திருடன் ஒருவன் நகையை ஜன்னல் வழியே பார்த்தான். வீட்டில் யாரும் இல்லை, இந்த நகையை திருடுவோம். திருடன் நகையை எடுத்துக்கொண்டு ஓடினான். அதை பார்த்த ரோசி, திருடன், 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 திருடன். சத்தம் கேட்டு அங்கு ஜானு வந்தாள். என்ன என்ன? திருடன் உன் நகையை திருடிக் கொண்டு ஓடுகிறான். வா, போய் அவனை பிடிப்போம். ஜானு, ரோசி இருவரும் திருடனை தேடி சென்றனர். திருடன் வேகமாக ஓடியதால் அவனை ஜானுவால் பிடிக்க முடியவில்லை. இருவரும் வீட்டிற்கு கவலையுடன் வந்தனர். நாம் இந்த நகையை மரத்தில் ஒளித்து வைப்போம். திருடன் நகையை ஒரு மரத்தின் பொந்தில் வைத்தான். என்னங்க, என் நகைகளை திருடன் திருடி விட்டான். நகையை எங்கு வைத்தாய்? ஜன்னல் அருகில் உள்ள மேஜையின் மீதுதான் வைத்தேன். ரோசி தான் திருடன் திருடன் என்று கத்தியது. ஜானு, நீ கிளியை வளர்த்தது வீண்.
நீ ஒரு நாயை வளர்த்திருந்தால் அது திருடனை துரத்தி பிடித்திருக்கும். ஜானுவும் திருடனை பிடிக்க முடியாத கிளி நமக்கு ஏன் என்று கிளியை வீட்டிலிருந்து வெளியே பறக்க விட்டாள். நீ எங்காவது போய்விடு, இங்கு திரும்ப வராதே. நம்மை ஜானு திருத்தி விட்டாள். அவளது நகைகளை திருடியவனை கண்டுபிடிக்க வேண்டும். கிளி ஒவ்வொரு மரமாக உணவு தேடி சென்றது. அப்போது ஒரு மரபொந்தில் ஜானுவின் நகைகள் இருப்பதை பார்த்தது. அப்போது திருடன் நகையை எடுக்க அங்கு வந்தான். ஜானுவின் நகைகளை திருடன் ஒளித்து வைத்துள்ளான். திருடன் நகையை எடுக்க மரத்தில் ஏறினான். கிளி திருடனை மரத்தில் ஏறிவிடாமல் கொத்தியது. திருடன் கிளிக்கு பயந்து மரத்தில் ஏறவில்லை. கிளி நகையை கவ்வியவாறு ஜானுவிடம் சென்றது. நகையை ஜானுவிடம் கிளி கொடுத்தது. ரோசி, இந்த நகை உனக்கு எப்படி கிடைத்தது? நான் ஒரு மரத்தில் இருந்தபோது அங்கு நகை இருந்ததை பார்த்தேன். அதை எடுக்க வந்த திருடனை குத்தி விரட்டி விட்டு நகையை எடுத்து வந்தேன். உன் அருமை தெரியாமல் உன்னை விரட்டி விட்டேன். இனி நீ என் கூடவே இரு. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் வளர்க்கும் செல்லப்பிராணிகள், பறவைகள் நமக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்காமல் அவைகள் நமக்கு தக்க சமயத்தில் உதவிகளும் செய்கின்றன என்பதாகும். சோலார் ஆட்டோ. ரத்னபுரி அழகிய கிராமம். ரத்னபுரிக்கு ஜெகன் சோலார் பைக்கில் வந்தான். என்ன கிருஷ்ணா, நன்றாக இருக்கிறாயா? நான் ஜெகன் நன்றாக இருக்கிறேன். இது என்ன, பைக் மீது மழை வெயிலுக்காக கூரை அமைத்துள்ளே? இது கூரை அல்ல, சோலார் பேனல். இதன் மூலம் கிடைக்கும் மின்சக்தியால் என் பைக் ஓடும். சரி, உனக்கு ஆட்டோ ஓட்டுவதால் புதிய வருமானம் உள்ளதா? ஆட்டோவில் ஒரு வருமானத்தில் பாதி தொகை பெட்ரோலுக்கு செலவாகி விடுகிறது. நீ உன் ஆட்டோவை மின்சாரத்தில் இயக்கலாமே. என் ஆட்டோவையும் இதுபோல் மாற்ற முடியுமா? முடியும். சூரிய ஒளி மூலம் இயங்கும் சோலார் தகடுகளை ஆட்டோவின் மேல் பெறும் பொருத்துவோம். அதில் கிடைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தி ஆட்டோவை இயக்கலாம். ஓ, அப்படியா? ஜெகன், கிருஷ்ணன் இருவரும் சோலார் மின் இணைப்பிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தனர். ஜெகன் சோலார் கருவியை ஆட்டோவில் பொருத்தினான். ஆட்டோ சூரிய மின்சக்தியால் ஓடியது. கிருஷ்ணா, இதில் உள்ள பேட்டரி 5 வருடம் உழைக்கும். 5 வருடத்திற்கு ஒரு முறை பேட்டரி மட்டும் மாற்றினால் போதும். இரவு நேரத்தில் ஆட்டோவில் இருந்து உன் வீட்டிற்கு மின்சக்தியை எடுத்துக் கொள்ளலாம். ஆட்டோவில் சோலார் பொருத்தியதால் பெட்ரோல் செலவு இல்லை. கிருஷ்ணன் வீட்டிலும் மின் விளக்கு, மின் விசிறி உபயோகிக்க முடிந்தது. கிருஷ்ணன் சோலார் ஆட்டோ மூலம் பெட்ரோல் செலவு இல்லாமல் அதிக வருமானம் பெற்று மகிழ்ச்சியாக இருந்தான். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து அவற்றை நம் தொழிலுக்கும் வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகும். இட்லி பாட்டியின் ஜல்லிக்கட்டு காலை. அவன்யாபுரம் கிராமத்தில் பாட்டி ஒருவர் வசித்து வந்தார். அவர் ஜல்லிக்கட்டு காலை வளர்த்து வந்தார். பாட்டி இட்லி வியாபாரம் செய்து வந்ததால் அவரை அவ்வூர் மக்கள் இட்லி பாட்டி என்று அழைத்து வந்தனர். என்னடா, பசிக்குதா? இரு வாரேன். இந்தா சாப்பிடு. பாட்டி காலைக்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பயிற்சிகள் கொடுத்தார். காலை ஒரு நாள் ஜல்லிக்கட்டு போட்டியின் வெற்றி பெற்று பரிசாக பாத்திரங்களுடன் வீட்டிற்கு வந்தது. என்னடா, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் பாத்திரங்கள் கிடைத்ததா? வயசு அதிகமா ஆயிருச்சு. முன்போல் தரையில் படுத்து எழுந்திருக்க முடியல. கட்டில் இருந்தா நல்லா இருக்கும். பாட்டிக்கு கட்டில் தேவைப்படுது, எப்படி வாங்குறது? இவ்வாறு எண்ணிய காலை மறுநாள் பக்கத்து ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கட்டில் பரிசாக கிடைத்தது. கட்டிலை அவ்வூரை சேர்ந்த ராமு, சோமு இருவரும் எடுத்து வந்தனர். என்னப்பா ராமு, சோமு, எனக்கு கட்டில் வேணும்னு உங்ககிட்ட சொல்லலையே. பாட்டி, உன்னோட காலை தான் காரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசாக கட்டில் வென்றது, அதைத்தான் எடுத்தாரும். எனக்கு கட்டில் வேணும்னு தெரிஞ்சு பரிசாக வாங்கி வந்துள்ளாய். எனக்கு பிள்ளைகள் இல்லாத குறையை போக்கி என் கவலையை தீர்த்துள்ளாய். சில நாட்கள் கழித்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன இன்னும் பாட்டி எழுந்திருக்கல? பாட்டியை காலை எழுப்பியது. பாட்டி அசையாமல் படுத்திருந்தார். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல் தெரியுது, உடனே டாக்டரை கூப்பிடணும். இவ்வாறு எண்ணிய காலை டாக்டர் வீட்டிற்கு சென்றது. என்ன, இட்லி பாட்டியின் காலை இங்க வந்திருக்கு? என்ன, பசிக்குதா? இந்த பழம் சாப்பிடு. காலை பழத்தை உண்ணாமல் தலையை திருப்பியது.
பழம் வேண்டாமா? வேற என்ன வேண்டும் உனக்கு? காளி டாக்டரின் மருந்து பெட்டியை வாயில் கவ்வியது. பின் தன் வீட்டை நோக்கி சென்றது. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல் தெரிகிறது. அதான் காளி நம்மை கூப்பிட வந்திருக்கு. டாக்டர் பாட்டியை பரிசோதித்து சிகிச்சை அளித்தார். பாட்டி கண் விழித்தார். டாக்டர், உங்களை யார் அழைத்து வந்தார்கள்? உங்களுடைய காளை தான் என்னை அழைத்து வந்தது. காளை சரியான நேரத்தில் என்னை அழைத்து வந்ததால் தான் உங்களை காப்பாற்ற முடிந்தது. உங்களுக்கு மிகவும் நன்றி டாக்டர். உங்கள் காளைக்கு முதல் நன்றி சொல்லுங்கள். உங்கள் காளை தான் உங்களை காப்பாற்ற உதவியது. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் ஒருவர் மீது செலுத்தும் அன்பும் பாசமும் நமக்கு என்றும் துணையாக இருக்கும்.